வணக்கம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் சொல்ற ஒரு பேச்சை நீங்க கேட்டிருக்கீங்களா? ஜாலியா இருக்கும்ல. ஆனா அது ஆன்மீக ரீதியா நமக்கு உதவுமா? பாஸ்டர் எல்விஸோட ஒரு பிரசங்கத்தை அடிப்படையா வச்சு தீமோத்தேயு 4:3ல இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கையை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது இன்றைய திருச்சபைகளுக்கு என்ன சொல்ல வருதுன்னு ஆழமா பார்க்கலாம். வாங்க. ஓகே, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த ஒரு வசனம் தான் நம்மளோட முழு உரையாடலுக்கும் அடித்தளம். யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்துது. ஆச்சரியமா இல்ல? அப்போ இந்த காது அறுப்புங்கிற பழங்கால எச்சரிக்கை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது? மக்கள் தங்களுக்கு வசதியான செய்திகளை தேடுற இந்த நவீன உலகத்துக்கு இந்த வார்த்தைகள் எப்படி பொருந்துது? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த காது அரிப்பு தீர்க்க தரிசனம்னா என்ன? இது வெறும் வார்த்தைங்க மட்டும் இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. மக்கள் எப்படி தங்களோட ஆசைகளுக்காக உண்மையை தள்ளி வைக்கிறாங்கன்னு இது சொல்லுது. பாஸ்டர் அவரோட பிரசங்கத்துல சொல்ற மாதிரி இது ஒன்னும் நம்ம காதுல நிஜமா அரிப்பு வர்றது பத்தி இல்ல. அதுக்கு பதிலா நம்மள திருத்துற கஷ்டமான உண்மையை கேட்கறத விட நமக்கு இதமா ஜாலியா இருக்கிற செய்திகளையே கேட்கணும்னு நம்ம மனசு ஏங்குறத பத்தி தான் இது சொல்லுது. இப்போ இந்த பிரசங்கத்துல ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை பத்தி பேசுறாங்க. அதாவது உண்மையான போதகர்களுக்கும் வெறுமனே பிரபலமான போதகர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லப்போனா, இதுதான் இன்னைக்கு நிறைய சபைகள் சந்திக்கிற ஒரு பெரிய போராட்டமே. இங்க பாருங்க, இது ரொம்ப அழகா வளக்குது. ஒரு பக்கம் உண்மையான போதனை இருக்கு, அது உண்மையை அடிப்படையா கொண்டது, நம்மளை யோசிக்க வைக்கும், சவால் விடும், ஆனா கடைசியில ரட்சிப்புக்கு வழி நடத்தும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல போதனைன்னு ஒன்னு இருக்கு. அது நம்ம ஆசையை பூர்த்தி செய்யும், நம்மளை சந்தோஷப்படுத்தும், கூட்டத்தை சேர்க்கும், ஆனா அது வெறும் பொழுதுபோக்கு தான். இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம எதை தேடுறோம்? இதுக்கு ஒரு சரியான உதாரணம் வேணும்னா ஆகாப் ராஜாவோட கதையை எடுத்துக்கலாம். மீகா தீர்க்கதரிசி உண்மைய சொன்னப்போ ஆகாப் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு அவனை பிடிக்கல, ஏன்னா அவன் எனக்கு நல்லது சொல்லாம கெட்டதே சொல்றான்னு சொன்னான். இதுதான் காது அரிப்புக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். தனக்கு பிடிக்காத செய்தியை சொன்னதாலேயே உண்மையான தீர்க்கதரிசி அவன் வெறுத்தான். எதை செய்யக்கூடாதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல எதை சரியா செய்யணும்னு வேதம் சொல்லுதோ அதை பார்க்கலாம். ஒரு போதகரை எப்படி அழைக்கணுங்கிறதுக்கு வேதம் காட்டுற தெய்வீக மாதிரி என்னன்னு இப்ப பார்க்கலாம். வேதத்துல சில சம்பவங்களை பாருங்களேன். பேதுருவையும் யோவானையும் பரிசுத்த ஆவிய கொடுக்கறதுக்காக சமாரியாக்கு அனுப்புறாங்க. அதே மாதிரி ஒரு தேவதூதனே கொர்நேலியோ கிட்ட போய் பேதுருவை கூப்பிட சொல்றாரு. இதுல நோக்கம் என்னவா இருந்துச்சு? எப்பவுமே ஆன்மீக நன்மை, ரட்சிப்பு, இதுதான். அதாவது இங்க யார் போதரர்னு முடிவு பண்ணது சபை மக்கள் இல்ல, தேவனே அவங்கள வழிமடத்தினாரு. அதுதான் முக்கியம். சரி, இப்ப பிரசங்கத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். யார சபைக்கு அழைக்கவே கூடாதுன்னு சொல்ற 7 எச்சரிக்கைகள். இது ஒரு பிராக்டிக்கல் கைட் மாதிரி. 1, தங்களோட சொந்த மனசுலேருந்து வர்ற வீணான காரியங்களை போதிக்கிறவங்க. 2, நமக்கு அவங்கள பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. 3, சபை மக்கள் பொறுமை இல்லாம இவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு கட்டாயப்படுத்துறவங்க. 4, மத்த சபைகள் செய்றாங்கன்னு அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறவங்க. 5, கடவுளால உண்மையா அணுகப்படாதவங்க, இவங்களால எந்த ஆன்மீக லாபமும் இருக்காது. 6, பேராசை பிடிச்சவங்க, பணத்துக்காகவே ஊழியம் செய்றவங்க. கடைசியா 7, வேதாகமத்தை பின்பற்றாம தங்களை ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறவங்க. இந்த 7 பேர்கிட்டையும் சபைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு பிரசங்கம் எச்சரிக்குது. இந்த 3வது எச்சரிக்கைக்கு ஒரு உதாரணம் பார்ப்போமா? இஸ்ரவேல் மக்கள் அவங்க பொறுமையை இழந்துட்டாங்க. தேவன் அனுப்பின மோசேக்காக காத்திருக்காம எங்களுக்கு முன்னாடி போறதுக்கு ஒரு தெய்வம் செஞ்சு கொடுன்னு கேட்டாங்க. அதோட விளைவுதான் அந்த தங்க கன்றுக்குட்டி. அதே மாதிரி இந்த 4வது எச்சரிக்கையை பாருங்க. மூப்பர்கள் என்ன கேட்டாங்க? பக்கத்துல இருக்கிற எல்லா தேசத்திலையும் ஒரு ராஜா இருக்கான், அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுங்கன்னு கேட்டாங்க. இது தேவனோட சித்தம் இல்ல, அவங்க மத்தவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டதுதான் காரணம். சரி, இவ்ளோ தூரம் பார்த்துட்டோம். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? எப்படி ஒரு போதகரை தேர்ந்தெடுக்கிறது? இந்த பிரசங்கத்தோட முக்கியமான சில விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்காம கடவுளோட வழிகாட்டுதல தேடணும். 2வது, எவ்வளோ பெரிய கூட்டம் வருதுங்கிறது முக்கியம் இல்ல, மக்களுக்கு ஆன்மீக லாபம் கிடைக்குதாங்கிறது தான் முக்கியம். 3வது, மத்த சபைகளை காப்பி அடிக்கிற அந்த சோதனையை தவிர்க்கணும். கடைசியா, உண்மையான வளர்ச்சிங்கிறது நம்ம காதுக்கு இனிமையான வார்த்தைகளை கேட்கறதுல இல்ல, ஆரோக்கியமான உண்மையான போதனையை கேட்கறதுல தான் இருக்கு. அப்போ கடைசி கேள்வி இதுதான். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த காலத்துல எல்லாமே பிரபலங்களையும் பொழுதுபோக்கையும் சுத்தியே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு நவீன திருச்சபை எப்படி ஒரு முடிவெடுக்கும்? எது பாப்புலரா இருக்கோ அதையா, இல்ல எது உண்மையா இருக்கோ அதையா? யோசிச்சு பாருங்க.